ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வித்தியாசமான டேஸ்ட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை கீமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கீமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதோட 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கிய உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி ஓரளவு மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. அப்போ தான் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 5 முட்டையை வேக வச்சு கேரட் சீவுவோம் பார்த்தீங்களா, அதில் சீவி எடுத்துக்கிட்டேன். அதை இதில் சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் மல்லி இலை தூவி நல்லா பெரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் முட்டை கீமா ரெடி. இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது மட்டுமல்ல, தாளிச்ச சாதங்களுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.